அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணினேன். ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடுடன் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். என்ன ஏற்பாடுன்னா, 5 ரூபாயில் ஒரு வித்தியாசமான ஒரு மின்ட் இருக்குது. மின்ட் இல்லை, வித்தியாசமான ஒரு எரர். அந்த எரரை பூரா தேடி எடுத்து ஆல்பத்துலேருந்து எடுத்து எனக்கு அது என்ன ஏன்னு பார்த்துருவோம்னு சொல்லி வச்சுருக்கேன். ருபீஸ் எரர். இது எல்லாம் 92 உள்ளது. 92 ஹைதராபாத்து ருபீஸ் இந்தியா எரர். அப்படின்னா இங்கே ருபீஸுங்கிறது அழிஞ்சிருக்கும். கல்கட்டா மின்ட்டு, இது கல்கட்டா இல்லை, சாரி, ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் இந்தியாங்கிறது அழிஞ்சிருக்கும். இந்த ருபீஸுங்கிறத அழிஞ்சு தான் மெயின். இதில் எல்லா நாணயத்துலையும் ருபீஸுங்கெலாம் அழிஞ்சிருக்கும். ருபீஸ் எரர் 92 ஹைதராபாத் மின்ட்டா, 92 ருபீஸ் எரராக இருக்கும். மின்ட்டும் எரராக இருக்கும். மின்ட்டும் தெரியாது. 92ல் ருபீஸுங்கிறது போயிருக்கும். மின்ட்டு கொல்கட்டா ஒன்றும் இல்லை, கீழே பார்த்துட்டேன். ருபீஸ் எரர், ருபீஸ் இருக்காது. ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் இருந்தால் இருக்குது, பார்த்துக்கோங்க. ருபீஸுங்கிறது இருக்காது. கொல்கட்டா மின்ட் கீழே ஒன்றும் இல்லை. லென்ஸு வச்சு பார்த்துட்டேன். லென்ஸு வச்சு இதில் நான் தெளிவாக பார்த்துட்டேன். அதில் கொல்கட்டா ஒரு மின்ட்டும் இல்லை. இதில் ருபீஸ் எரர் 92 கொல்கட்டா, கீழே எந்த வித மின்ட்டும் இதில் இல்லை. லென்ஸ் வச்சு பார்த்த அளவுக்கு இல்லை. அது ருபீஸ்க்கு தான் அழிஞ்சிருக்கும். இதெல்லாம் 92ல் உள்ள ஒரு எரர் காயின், ஒரு 5 காயின். 92 ஃபுல்லாக 1992. ஒரு 93ல் ஒன்று ஃபுல் எரர். இந்த பக்கம் எல்லாமே 93. ஆனால் இது இந்த சைடு ஃபுல்லாக கட்டு எல்லாமே எரரு. ருபீஸ் பாரத் எரர். ருபீஸுங்கிறது இருக்காது. மேலேருந்து ஒரு எல்லா பக்கமும் இப்படி சதஞ்சிருக்கும். பின்னாடி பாரத்துங்கிறதும் இருக்காது. இந்த வருங்க, ஒரு அழகான ஒரு எரர் காயின். இது ரெண்டும் 93ல் உள்ளது. 94ல் ஒரே ஒரு காயின் இருக்குது, இந்தியா எரர். இந்த இந்தியாங்கிறது இந்த சைடு ஒரு சைடு இங்கேருந்து இது வரைக்கும் உரைச்சிட்டு வந்துடும். அதில் இந்த இடத்துல நல்லா தேஞ்சிருக்கும். மற்றபடி முன்னாடி ருபீஸுங்கிறது கரண்ட்டாக இல்லை. ருபீஸுங்கிறது தெளிவாக இல்லை. மின்ட்டு கொல்கட்டா மின்ட்டு. இது ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லா பக்கமும் இப்படி கிராச் ஏறுறது. 94ல் இது ஒன்று தான். 95 ருபீஸ் எரர் ஹைதராபாத் மின்ட்டு. 95 மின்ட் எரர். மின்ட்டும் எரராக தெரியுது. ருபீஸுங்கிறதும் எழுத்து அழிஞ்சிருக்கும். மின்ட்டு மும்பை மின்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் சரியாக தெளிவாக தெரியலை அது. ஆனால் லென்ஸை விட நம்ம செல்லுலேயே ஜூம் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக தெரியுது. எந்த மின்ட்டையும் காணும். ஆனால் ஒரு நொய்டா மின்ட் மாதிரி ஒரு புள்ளி தெரியுது அதில். 95 நொய்டானா அதுவே ரேர் காயின். அது ருபீஸுங்கிறது ஃபுல்லாக எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கு அடுத்தது 95 ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸுங்கிறது இருக்காது. அடுத்தது 95 கொல்கட்டா மின்ட்டு. ருபீஸுங்கிறது இருக்காது. அதுக்கு அடுத்தது 95 கொல்கட்டா மின்ட்டு. ருபீஸ் இருக்காது. ரொம்ப லைட்டாக இருக்கும், நல்லா தேஞ்சு போயிருக்கும். மெட்டல் லாஸ் எரர். இந்த இடத்துல மெட்டல் இல்லை. பாரத்னு எழுதியிருக்கா, அதுக்கு மேலே பிஞ்சிருக்கா மெட்டல். அது கீழே இந்த சைடு ஃபுல்லாக மெட்டல் இது வரைக்கும் இல்லை. இந்த
இந்த சின்ன வரைக்கும் கிடையாது, பள்ளமாக குழி மாதிரி கிடக்கும். அதை மெட்டல் லாஸ் எரர் 95 மும்பை. இது ருபீஸ் எரர் தான். 1 o'clock இங்கே நேராக வச்சுருக்கேன்னா இந்த பக்கம் அப்படியே திருப்புனா அங்கே நேராக இருக்காது, 1 மணிக்கு சாஞ்சிருக்கும். கிளாக் எரர் 96 ஒன்று இருக்குது. 96 கொல்கட்டா மின்ட். ருபீஸ் தான் எரர், ருபீஸ் தேஞ்சிருக்கும். தொண்ணூற்றி 97 ஒன்று இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு ருபீஸ் எரர். எத்தனையோ எரர் இருக்குது. இப்போ இதில் புதுசாக ருபீஸ் எரர்னு ஒரு எரர். 98 ருபீஸ் எரரு, மின்ட் எரரு, ருபீஸ் எரர், ஹைதராபாத் மின்ட்டு, ருபீஸ் எரர், ஹைதராபாத் மின்ட்டு, ருபீஸ் எரர், மும்பை மின்ட்டு, ருபீஸ் எரர், ஹைதராபாத் மின்ட்டு. இதெல்லாம் 98 உள்ளது. 99 ரிம்மு. இந்த சைடு ரிம்மே இல்லை, இந்த சைடு ரிம்மு இருக்குது. இது கட்டு, இது ருபீஸு. ஹைதராபாத் மின்ட்டு 3 எரர் இருக்குது இதில். ரிம்மு, கட்டு, ருபீஸ் எல்லாமே. ருபீஸ் எரர் கொல்கட்டா மின்ட்டு, ருபீஸ் எரர் ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸை காண பாருங்க, RUP. ருபீஸ் எரர் 1999 ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் ஹைதராபாத் மின்ட்டு. இது மாதிரி இந்த ருபீஸ் எரர்னு ஒரு எரர் இது வரைக்கும் எந்த சேனல்லையும் போட்டது கிடையாது. 2000 ஒரு 2 காயின் இருக்குது. நொய்டா மின்ட்டு ருபீஸ். இந்த மேலே இந்த 5 மேலே இங்கேயும் உள்ள நல்ல வெட்டு விழுந்துருக்கு பாருங்க. 1 2 3 4 வெட்டு விழுந்துருக்கு பாருங்க. வீட்டில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது எரரு இந்த இருக்கு பாருங்க. 5 எப்படி இருக்குன்னு வருங்க. ருபீஸ் எரரு, ருபீஸ் எரர். இதில் ஃபுல் எரர் தான் எல்லாமே. இதெல்லாம் 2000 உள்ளது தான். சத்தியமேவ ஜெயதெல்லாம் துப்புரவாக இல்லை. அப்புறம் 2001 ஒரு 10 எண்ணம் இருக்கும். ருபீஸ் எரர் 2001 கொல்கட்டா மின்ட்டு. ருபீஸ் எரர் ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் கொல்கட்டா மின்ட்டு. ருபீஸ் கட்டு எரர். இந்த கட்டாக இருக்கா? ருபீஸுக்கு இது தெளிவாக இருக்கா? ஆனால் கட்டு மட்டும் இருக்குது, கட்டு எரர். ஹைதராபாத் மின்ட்டில் ருபீஸுங்கிறது துப்புரா இல்லை வருங்க. வரும் RUPலாம் இல்லை. இப்படி ஒரு எரர் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக எதுலேயுமே ருபீஸ்ன்னு இருக்க மாட்டேங்குது. இருக்குது, நல்லா தேஞ்சு போயிருக்கு. ருபீஸ் கொல்கட்டா மின்ட். இது 2001 ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் தான். ருபீஸு மின்ட்டு ரெண்டுமே எரர் தான். ருபீஸ் எரர் பார்த்துக்கோங்க. ருபீஸை ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் 2001 ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸ் எரர் நொய்டா மின்ட்டு. ருபீஸ் எரர் ருபீஸை காணும், இல்லை துப்புரவாக காணும். 2001 ஹைதராபாத்து. இந்தியாவில் பாதியை காணும். ருபீஸ் எரர் 2001 நொய்டா. ருபீஸ் எரர் 2001 நொய்டா. ருபீஸ் மின்ட் எரரு. ருபீஸும் எரர் தான், இயரும் எரர் தான்,
மின்ட்டு எரர் தான், எல்லாமே தேஞ்சு போய் தான் இருக்குது. அதில் ரிம்மும் தேஞ்சு போயிருக்குது. இந்த சைடு ரிம் இல்லை, இந்த சைடு ரிம்மு நல்லா பக்காவாக இருக்குது. 2001 ருபீஸ் எரர், ருபீஸுங்கிறது இருக்காது. 2002 எரர் கிடைக்கல. 2003 கொல்கட்டாவில் ருபீஸ் எரர், கொல்கட்டாவில் ருபீஸ் எரர். மும்பையில் ரிம் எரர். இந்த சைடு ரிம்மு இருக்காது, பொடுசாக இருக்கும். இந்த சைடு ரிம்மு பெருசாக இருக்கும், பிறை வடிவத்தில் பெருசாக இருக்கும். இங்கே வந்து தேஞ்சு போய் ரிம்மு இல்லாமல் இருக்கும். இந்த சைடும் அதே மாதிரி இருக்கும். 2003 ரிம் எரர், மும்பை மின்ட்டு. கிராக் எரர், கிளாக் இல்லை கிராக், இந்த இருக்கு வருங்க, மெட்டலில் ஃபுல்லாக கிராக் ஆகி போயிருக்கு, கிராச் ஆகிருக்கும். இந்த தெரியும் மேடா, மெட்டல்லாம் மேடா புடச்சிக்கிட்டு இருக்காருங்க. 2003 கொல்கட்டா மின்ட்டு. ருபீஸ் எரர் 2003 ஹைதராபாத் மின்ட்டு. ருபீஸுங்கிறத காணும், கடைசி காயின்னு ஃப்ளாஷ் பண்ணி காமிக்க பாருங்க. ருபீஸுங்கிறது எப்படி இருக்குன்னு வருங்க. ருபீஸ் எரராக தேடி பிடிச்சி இன்றைக்கி எடுத்து ஃபோல்டர் போட்டு எழுதி உங்களுக்கு ஒரு பதிவை கொடுத்துருக்கேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரேட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். எல்லாமே வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இது நீங்கள் வாங்க முடியாது. இவ்வளவு நான் சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது. நார்மலாக இந்த இயர் இந்த மின்ட்டு நீங்கள் வாங்கினோம்னா ஒவ்வொரு காயினுமே 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 300 போட்டிருக்காங்க. நான் எல்லா நாணயத்தையுமே ஈச் 50 ருபீஸ்க்கு தரேன். ஈச் 50 ரூபா, ஒரு நாணயம் 50 ரூபா. நன்றி.